கிறிஸ்துக்குள்ள பிரியமான ஜனங்களை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நான் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் சில காரியங்களால் அதை நாம் மறந்து விட்டு இருக்கிறோம். அதை நான் நினைவு கூற இன்னைக்கு நான் அதை பற்றி பேச ஆயத்தப்படுகிறேன். அதே போல் பல பேருக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்மளை யாருன்னா கேட்டால் கிறிஸ்து யாருப்பா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி இருந்தார், பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார் அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் சில தந்திர ஜனங்கள் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறாங்க. அவங்க ஏனாதானமாக கேள்விங்க கேட்பாங்க. அப்போது சில மனிதர்கள் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பைபிள் மூலியமாக நம்ம அவங்களுக்கு உத்தரங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா, அவங்க கேட்குற கொஸ்டின்களுக்கு, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் பைபிளில் இருக்குது. வேறு யார்கிட்ட போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக எத்தனையோ பாஸ்டர்கள், எத்தனையோ தேவஜனர்கள், எத்தனையோ எவாஞ்சலிஸ்ட் இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் நாட்களும் நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக நம்ம நமக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க தாய் தந்தை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது. முதலாவது நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார் பைபிளில் பல இடத்துல போட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களில் நம்ம மேத்யூ சாப்டரில் தான் பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் தான். அந்த 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க தலைமுறையை பற்றி எப்படி வந்ததுன்னு 14 தலைமுறையை பற்றி சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார். 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அது ஃபுல்லு ஜென்ரேஷன் பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவரை இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 14 தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப். இங்கே என்ன கேட்டோம், நம்ம இயேசு கிறிஸ்து மரியாள் என்ற ஒரு ஸ்ரீயின் வயிற்றில் ஒரு ஜனிப்பித்தார், பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிறக்க போகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. ஜோசப்க்கும் மேரியாக்கும் திருமணம் ஆகலை, மேரிக்கும். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சம்பந்தம் ஆக போகிறது. எப்படின்னா, ஒரு நிச்சயம் என்று நம்ம நினைத்துக்கொள்ளலாம், நிச்சயம்ட்டு புரிஞ்சுக்கொள்ளலாம். நிச்சயம் மாதிரி இருக்கும்போது இவங்க ஆனாக்கா இவர் பரிசுத்த ஆவியானவர் இது கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த காரியம் யாருக்கு தெரியல? ஜோசப்புக்கு தெரியல. நம்ம படிப்படியாக பார்ப்போம். நம்மளுக்கு புரியத்தக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் என்னங்க என்ன சொல்றாங்க, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு கசந்து போறதுன்னா அவன் கஷ்டத்துல இருந்தான். நீங்க பாருங்க, ஒரு மனைவி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்கன்னாக்கா ஒரு கணவன் எப்படியா யோசிப்பார்? நீங்கள் யோசித்து பாருங்களேன், கணவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் அங்கே யார் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா,
கேட்டீங்கல்ல, யார் வந்தாங்களா? தேவதூதர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போது கனவு காணுகிறத பற்றி மறுபடியும் பேசுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த உண்மையான ஒரு விஷயத்தை புரிந்து யோசிப்புக்கு புரிய வைக்க தேவதூதர் வந்து யோசிப்பிட்டு பேசுகிறாரு. அப்பா, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து எப்படி உருவாக்குறதுன்னா, பரிசுத்த ஆவியான துணையோட இந்த விஷயம் நடுகிறது. எல்லாம் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்குது. சில பேர் நம்ம யோசிக்கலாம், எப்படின்னா இது நிஜமா குழப்பங்கள் இருக்கும், பயத்துல கேட்க மாட்டாங்க சில பேர். எப்படின்னா பரிசுத்த ஆத்மா வந்து செக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தேவ ஜனங்களை தொட்டால் சுகமாக்கிக்கிற கர்த்தர் எத்தனையோ பேரை சுகமாக்கினார். ஒரு ஸ்ரீ ரத்த போக்குல வந்து அவங்க வஸ்திரத்தை தொடுவாங்க. அந்த வஸ்திரத்தை தொடும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சான், அந்த ரத்தப்போக்கு நின்றுட்டு பைபிள் தெளிவாக கூறுகிறது. எப்படி பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அந்த ரத்தப்போக்கு நின்றுட்டுதுன்ட்டு. நிஜமா நம்ம கிறிஸ்துவர்களுக்கு சந்தேகம் இருக்கும், கேட்க அவங்க வந்து கூச்சப்படுகிறாங்க. கண்டிப்பா எனக்கும் சந்தேகம் இருந்தது. பட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும், நான் மற்றவங்களுக்கு சொல்லும் போதோ அந்த விஷயத்துல இருந்து எனக்கும் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுனால தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை பேச ஆசைப்படுகிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் பல விஷயங்களை நான் கத்துக்கிறேன். அதுதான் நான் வந்து இதனால எனக்கு என்ன புரியுதுன்னா, என் தேவனோட என்னோட நெருக்கத்தை இன்னும் அதிகமாக நெருங்க எனக்கு இந்த வசனங்கள் எனக்கு உதவி செய்கிறது. எப்படின்னா பேசும்போது, ஒவ்வொரு விஷயத்த பேசும்போது எனக்கு பல காரியங்கள் கிளாரிட்டி, எனக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் எனக்கு வந்து உள்ளே போயிருந்தால்தான் நான் இதை பேசுகிறேன். அதே நேரத்தில் வந்து பல பேருக்கு இது வந்து பிரயோஜனமாக இருக்கணுன்றதுனால தான் நான் யூடியூப்பில் நான் இந்த விஷயத்தை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னோட கூறுகளும் வந்து எப்படி இருக்கணும், அதை புரிஞ்சு தெரிஞ்சு. எத்தனையோ பேர் என்ன மாதிரி சந்தேகத்தில் இருக்கலாம், எத்தனையோ பேர் வந்து எனக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஜனங்களுக்கு இது போய் சேரணுன்றதான் என்னோட முழுதமான ஒரு ஆசை. அதே போல் நானும் அந்த ஆவிக்குரிய வளரணும். அதே நேரத்தில் என்னோட ஆசைப்படுற அத்தனை பேரும் வளரணுன்றது தான் என்னோட நோக்கம். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள இருக்கிற பிரியமான ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது அவரோட பிரசன்னம் நம்மளோட இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேங்க. அதுதான் உண்மையான விஷயங்கள். நிஜமா உண்மையா எனக்கு சில காரியங்கள் பேசும்போது ஏசப்பா எப்படி பிறந்தாருன்னு தெரியல, எப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு பைபிள் வசனங்களை வாசிக்கும் போது, சில மெசேஜ்களை கேட்கும் போது, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அதே போல் வந்து நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். கர்த்தரோட சித்தமாக பேச நம்ம ஆயத்தமாக இருக்கணும். முக்கியமாக இஷ்டப்படணுங்க. நமக்கு கொடுத்த வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கணும்னாக்கா நம்ம எஜமானுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். பூலகத்தில் இருக்கிற எஜமான்களுக்கே வந்து முதலாளிகளுக்கே வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம்னா, நம்மளை படித்து நம்மளை அழைத்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற கிறிஸ்துக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ன்றது தான் என்னோட ஒரு முயற்சியாக இருக்கிறது. ஆனால் அதே போல் என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் கிறிஸ்து செய்தார். இப்போ அதை பற்றி பேசுறதுல நம்ம இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறந்தாருன்னு பார்க்க வந்திருக்கோம்ல, அது பாருங்களேன். இப்போ தேவதூதர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறது சூழ்நிலை சொல்லிட்டு யோசப் சொல்லும் போது, யோசப் வந்து இதே வந்து யாருன்னா ஒரு மனுஷன் சொல்லியிருந்தாக்கா யோசப் என்ன சொல்லிட்டு, ஆமா சரிப்பா பார்க்கலாம் விடுப்பா அப்படின்னு போயிட்டு, அவங்க கண்ணுக்கு யார் வந்தாங்க, தேவதூதர். அப்போ யோசப் மனசு எப்படி இருந்திருக்காங்க யோசித்து பாருங்க. அப்போ அவர் எப்படி யோசித்திருப்பார். அவர் ஞானமா என்ன பண்ணாரு, யோசனையோட மெல்லமா இவங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னா கஷ்டமாயிட்டா இருக்கு, நம்ம ஒதுங்கி நம்ம போயிடலாம். நிஜமா இந்த மாதிரி பல ஜனங்கள் நம்ம பூலோகத்திலையும் இருக்கிறாங்க. சில சந்தேகத்தினால, சில பிரச்சனைனால அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுதுங்க. இங்க பாருங்க, ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஆரம்பிக்குது பாருங்களேன். இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் ஆரம்பத்தில் அது தாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பாடுகள் மத்தியில் இருந்தாலும் அவங்க வந்து ஊழியத்துக்காக ரொம்ப ஆயத்தமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு தேவன் இன்னும் மகிமையும் அவங்களுக்கு பிரசன்னத்தையும் இன்னும் பல பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்க நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு ஊழியம்ன்ற ஆரம்பிக்கும் போது பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் வராங்க. நிஜமா உண்மையாக நான் சொல்ல போனால், நான் வாழ்க்கையில் நான் பல பேரை பார்த்துருக்குறேன். இருந்தாலும் அவங்களுக்கு தேவனுக்காக அந்த சாட்சியான வாழ்க்கையை காத்துக்கொள்ள அவங்க எவ்வளோ பாடுகள் படுறாங்க தெரியுமா. நிஜமா நான் உண்மையாக சொல்கிறேன். நான் பாஸ்டர்களை வந்து மதிக்கும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாக்கா கண்டிப்பாக
பாஸ்டர்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம், ஆனால் அதே நேரத்தில் உண்மையான இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா நம்ம கீழ்ப்படினோன்றதான் என்னோட இது. ஏன்னா இப்போ ஊழியத்து ஆரம்பிக்கவே இல்லை. யார்? மரியாவும் வந்து யோசிப்போம். ஆனாக்கா அவங்க பாடுகள் பாருங்க, இன்னும் இயேசு கிறிஸ்து ஒரே பொறுக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, பெருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அந்த கண்ணியில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாயிட்டு. இதே போலதாங்க எத்தனோ கிறிஸ்துவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து சின்ன குடும்பமாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த கிறிஸ்துக்குள்ளே வளர போகும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், பல காரியங்கள், பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் அதனால பல பேர் விழுந்துறாங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஓமைக்கு அதை சொல்லியிருப்பார் இயேசு கிறிஸ்து. இந்த விதைகள், 3 விதைகள் 4 விதை இடத்துல உயிரிச்சு, ஒன்று முள்ளில் வந்துச்சு, இன்னொன்று ரோட்டில் கல் மேலே வந்துச்சு, இன்னொன்று வந்து நல்ல விதையில் வந்துச்சு. இந்த மாதிரி கதை சொல்லும் போது அதுதான் விதைகள் போட்டாங்க இயேசு கிறிஸ்து. ஆனாக்கா அந்த குடும்பம் ஆகிறது எப்படி வளர்கிறதுன்றதான் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த ஊழியக்காரங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பாருங்க. யோசேப்பு அவரு ரொம்ப இது பண்ணிட்டார், என்னன்னா இது இந்த மாதிரி ஆகிட்ட நம்மளுக்கு. ஒரு வேளை நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ஒரு இத்தை கொடுக்கணும்னா, அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தைய கொடுக்கணும்னா எவ்வளோ யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தில் வந்து பெருகிறாருன்னா அது எவ்வளோ உண்மையாக இருந்துப்படும் அந்த குடும்பம். அந்த குடும்பம் ஆகிறது ரொம்ப ஒரு எவ்வளோ ஆண்டவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கலாம். அது நம்ம பைபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இயேசு கிறிஸ்து வந்து எப்படி பிறந்தார் இந்த பூலக்குள்ள வந்து இது வந்து ஆரம்பம். மேத்யூ சாப்டரில் வந்து நம்ம இந்த ஆரம்பத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம உண்மையாக இந்த விஷயங்களை கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் என்னத்துக்கு வந்தாராம்? இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தாராம் நம்மளை. இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து என்னத்துக்கு ரட்சிக்க வந்தார் அப்படின்னு யார் சாட்சி கொடுக்குறாங்க, யார் சொல்கிறாங்க? தேவதூதர். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். கர்ப்பவதி ஆகிட்டு அவங்க பேர் விடுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னவா? இம்மானுவேல். அப்படின்னாக்கா என்னவா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆனால் நம்ம இம்மானுவேல் கூப்பிட்றோம், அவரை இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்றோம். இருந்தாலும் அவருக்கு வந்து நம்மளோடு இருக்கிறார் இம்மானுவேல். இது வந்து ரொம்ப கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டும் பேசுவோம், கேரல்ஸ் நேரத்தில் மட்டும் பேசுவோம். ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கிறது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவாகிய ஜனங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம் 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 மத்தியில் இருக்கிறவர் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து. அவரோட வாழ்க்கையில் நம்ம கேளுங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே எப்படி யோசேப்பு எப்படி நித்திரை தெளிந்து எழுந்தார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலங்க நம்மள சில நேரத்தில் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திரத்தில் இருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து ட்ரீம்ஸில் இருப்போம். ஒரு இயேசு கிறிஸ்து பார்த்துப்பாரு, அவர் நடந்துப்பாரு. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்ம இந்த நேரத்தில் ட்ரீமில் இருந்தோன்னாக்கா, கனவுங்களில் இருந்தோன்னாக்கா உடனே நம்ம வாழ்க்கையில் எழுந்திருப்போம், இயேசு கிறிஸ்து பற்றி தெரிந்திருப்போம், அவர் இப்படி இருந்தாருன்றதை நம்ம சாட்சியாக நம்ம பார்ப்போம். நம்ம டெய்லி சில வசனங்களை வாசிக்க, நான் வந்து பாஸ்டர் இல்லை, இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்குற இந்த விஷயங்களுக்காக நான் முயற்சியோடு நான் பேச இஷ்டப்படுகிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் பேசும்போது ஆண்டவர் அழைப்பு இருந்தால், ஆண்டவர் பிரசனை இருந்தால், ஆண்டவரோட சித்தம் இருந்தால் இன்னும் பல பேருக்கு இந்த காரியங்கள் போய் சேரணும். இன்னும் பல பேருக்கு வந்து இயேசு கிறிஸ்து பற்றி தெரியணும். முக்கியமாக கிறிஸ்தவங்களுக்கே வந்து இயேசு கிறிஸ்து பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும், ஆசைப்படணுங்க. மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார்? யோசிப்போ தேவதூதர் சொன்னானோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணார்? அவர் வந்து அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்காக பெறுறதுக்காக எத்தனை கஷ்டப்படுறார்கள் தெரியுமா? அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம பார்ப்போம். நமக்கு அதில் வந்து தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசும்போது நமக்கு வந்து முழுவதுமாக இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்.
அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. நானும் பல விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நீங்களும் என்னோட கூட இந்த இதில் ட்ராவல் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சு அவரோட ப்ரெசன்ஸில் நடக்கும்போது அவரோட வல்லமையான கரங்கள் நம்மளோட இருக்குன்ற நான் விசுவாசிக்கிறேன். யோசிப்பை போல் நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பல காரியங்கள், பல சந்தேகங்கள் நம்ம மனசில் இருக்கிறது, பல விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கிறது. எப்படின்றா, இயேசு கிறிஸ்துனா யார், இது எப்படி வந்தார், பல கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிறதுங்க. நான் உண்மையாக சொல்ல போனாக்கா எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து வந்தார் போனார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எப்படி வந்தார் பாரு, 14 தலைமுறைகள் அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இதுதான் 14 தலைமுறைகள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருந்தது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். 14 தலைமுறைக்கு அடுத்தது அந்த 14 தலைமுறை எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக சவுந்து போயிருக்கிறோமா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, ஐயோ நாங்கள் இன்னும் ஏழைப்பட்டுமா இருக்கிறோமே. இப்போ பாருங்களேன், நம்ம ரெண்டு விஷயத்தில் பேசி நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோங்க. நம்ம ஜென்ரேஷன் நான் இன்னைக்கு நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமோத்தியை பற்றி பவுல் பேசுவார் சில இடத்துல. அப்போது அவங்க தாயை நினைவு கூறுவார், அவங்க பாட்டியை நினைவு கூறுவார். ஏன் அவங்க தாயும் பாட்டியும் எவ்வளோ விசுவாசமாக இருந்தால் தீமோத்தி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துருப்பார். அதே போல் தாங்க நம்ம குடும்பத்துலேயும் நம் பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கணும், ஒரு சாட்சியாக இருக்கணும் பிள்ளைகள் மத்தியில். நம்ம வெளியே எப்படி இருக்கிறோமோ ஓகே, ஆனால் வெளியில் நம்ம எல்லாத்தையும் நல்லபடி காட்டிக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனால் வீட்டில் தான் நம்ம உண்மையாக இருப்போம். பிள்ளைகள் மத்தியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பிள்ளைங்கள்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், நான் கணவன் மனைவியாக நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எல்லாத்தையும் யார் கவனிக்கிறான், பிள்ளைக்கு கவனிப்பாங்க. பிள்ளைக்கு கவனித்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, அதை தான் வருங்காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அதுதாங்க அவுட்புட்டு, அதுதான் நம்ம வாழ்க்கையின் ஃப்யூச்சரின் அவுட்புட். நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவராகிய பிரசன்னம் இருக்குது, ஆண்டவரோட சித்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தில் இருந்தால் சமாதானமாக இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், பல குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன். உள்ள வீட்டில் சண்டை போட்டு பிரச்சனை இருப்பாங்க, ஆனால் வெளியே போய் சமாதானம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை பற்றி நம்ம என்ன பண்ணணும், அதை பார்த்து நம்ம திருந்தி கொள்ளணும். ஆனால் நமக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் நமக்கு திருந்தி கொள்ளுகிற ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்மள இதெல்லாம் நம்மளால் சாத்தியமானு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தாங்க, மிச்சம் 90% இயேசு கிறிஸ்து கையில் தாங்க. ஏன்னா நானும் அவரும் எப்படி உருவாடுகிறாங்க. இப்போது இந்த கஷ்டத்தில் யோசேப்பு இருந்தார். யோசேப்பு இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகிட்டு, அவருக்கு என்ன நடந்தது, தேவதூதரே சாட்சி கொடுத்தாரு. நம்ம குடும்பத்துலங்க இன்னைக்கு நீங்கள் யாருன்னா கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் யாருன்னா பிரச்சனையில் இருக்கீங்களா, என்னால் முடியல, என் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் தேவதூதர் இருக்கிறார், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அவர் தாங்க, அவரை தவிர வேறு யாரும் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் தேவதூதர் மாதிரி நம்ம மனுஷர்கள் மத்தியிலும் சில பேரை ஆண்டவர் நியமித்திருப்பார். அவங்க சொல்லும் போது நம்ம கீழ்ப்படணும். ஆனால் அந்த விஷயத்த பைபிளை கையும் ஆராய்ந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படுதலாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், உடனே நம்ம பைபிளை ஓப்பன் பண்ணி அந்த வசனங்களை வாசிக்க கேட்கணும். அதுக்கு முன்பாக தேவன்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம பேசணும். அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணும்போது அவரோட நாம மகிமைப்படும்படி நம்மளை அவர் பயன்படுத்துவாருங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த இந்தியா தேசத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க வெளிநாட்டில் இந்த தேசத்துக்காக பாடுபட்டவங்க உண்டுங்க. ஏன், எல்லாம் நமக்காக. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பண்ண இயேசு கிறிஸ்துவின் கதைகள் இன்னைக்கு நம்ம இங்கே பேசுகிறோம்னா எதனால, நானும் நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கோசம் தான் இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தார், நமக்காக எல்லா காரியங்களும் செய்தார். நம்ம இன்னைக்கு அவரை ஒவ்வொரு நாளும் அவரை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். அவர் ஆராதனை பண்ணணுங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகளை வரலாங்க, ஆனால் எல்லாத்தையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, எல்லாத்தையும் ஜெயித்தவர். பல பேர் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ரோல் மாடலாகவும், சில பேர் நம்ம இஷ்டப்பட்டு இவங்க மாதிரி நம்ம ஆக மாட்டோமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம உண்மையான நினைக்க வேண்டியவர் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கும் எத்தனை வருடங்கள் ஆயிட்ட பேருக்கும் அவரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா
நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்து குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவங்க குடும்பத்தில் தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேவ சமாதானம் ரொம்ப அது பாக்கியங்க. கிறிஸ்துவங்களுக்கு பாக்கியம் எத்தனையோ, ஆனால் கோடி கோடியாக காசு இல்லைனாலும் கூட கோடி கோடியான சந்தோஷங்கள் அந்த குடும்பத்தில் காணப்படுது. ஏன்னா நான் ஒரு சாட்சி கேட்டேன், எப்படி சொன்னாங்கன்னா அந்த சிஸ்டர், அப்பா இந்த கிறிஸ்தவர்கள் அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். யாருனாலங்க? எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். எத்தனையோ ஏழை மக்கள் இன்னைக்கும் உண்மையாக இருக்கிறாங்க. அதே போல் பணக்காரங்கள்லாம் நான் தப்புன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களும் பல விஷயங்களை பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னேறி பாருங்க. அவங்களோட வாழ்க்கை ரிச்சாக இருக்குது, அவங்க வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறி இருக்குன்னா அவங்க வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களும் இருந்திருக்கும். ஏசப்பா எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாருன்னா அவரோட சித்தம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். ஒரு கண்ணீரோட ஜபிக்கும் போது கூட என்ன சொன்னார்? உம்மோட சித்தமான விளக்குங்க. எப்படிங்கிற அங்கே எந்த நிலைமையில இப்போ எப்படி பேசுறது பாருங்க. இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில இருக்கிறாரு? அதை நான் வேறு யாருன்னா இருந்தாக்கா என்ன ஃபர்ஸ்ட் இதில் விடுதலை தாங்கன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல, பிதாவே உம்மோட சித்தம், பிதாவின் சித்தத்தை தேடினாருங்க இயேசு கிறிஸ்து. அதே போல தான் நம்மளும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை தேட நம்ம இதாக இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னு நம்ம இந்த இதில் பார்க்குறோம், கேட்குறோம். இது தொடர்ந்து நம்ம பேசும்போது ஒரு தெளிவான விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும்ன்ற நான் விசுவாசிக்கிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையும் கொடுத்து நம்மளை இந்த விஷயங்களை நடத்துவார்ன்ற விசுவாசத்தோட பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நம்ம நடக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். இது எத்தனையோ பெரிய வீடியோவாக போயின்னு இருக்குது, ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரோட துணையோட நம்ம செய்ய நம்மளுக்கு தேவன் பலன் கொடுப்பார், எல்லா தேவைகளை சந்திப்பார், எல்லா ஒரு விஷயத்துலையும் நம்ம நடத்துவார்ன்ற விசுவாசத்தோட நீங்கள் இந்த ஆடியோவை கேளுங்க. அதே போல் எங்களுக்கு நம்ம எல்லாருக்காக ஜெபிங்க. இன்னும் பல பேருக்கு இது போய் சேர நம்ம முயற்சி படுவோம். நான் மற்ற என் கூட நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்களை பேசுறது யார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம நடந்து கொள்ளணும். இப்போ பார்த்தோம் இல்லையா, யோசிப்பின் எப்படி அவர் நித்திரையில் எந்திரிச்சாரோ, இன்றைய நாளில் இது ஆடியத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நித்திரையில் எழும்புவோம். எழும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம ஆராய்வோம். அவர் ஆராய்ந்து நமக்கு புரிந்த காரியங்களை பல பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்? பல கஷ்டம்லாம் நம்ம போய் டேரெக்டாக பேசும்போது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பல விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்குங்க. இந்த ஜீசஸ் லவ்ஸ் யூ சொன்னால் போதும், ஒரு ஊழியம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் இது இந்த டாபிக் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள இந்த மேத்யூ சாப்டர் அடுத்தடுத்த சாப்டர்களை நம்ம அப்படியே எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்? போவோம். எல்லா நேரத்துலையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் பிதாவே உங்களோட பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா சில காரியங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தீர்கள் விசுவாசிக்கிறோமப்பா. இன்னும் கடந்த நாட்கள் ஆண்டவரை நீ எதை சொல்லுகிறீர்களோ கற்றுக் கொடுக்க போகிறீர்களோ அதுக்காக நாங்கள் காத்துக்கொண்டு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அதில் புரிந்து தெரிந்த ஆண்டவரை தெளிவான புத்திகளை பெற்றுக்கொண்டு பல பேருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் சாட்சியாக இருக்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களும் சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. ஒத்தாசின் தேவன் எல்லா காரியங்களும் உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறோமப்பா. பிதாவே எங்களுக்கு அப்பா ஆண்டவரே எங்களை காரியங்கள் நீரீரும் ஆண்டவரே, உம்மோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை பயன்படுத்தும். உம்மோட நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற விசுவாசத்தோட நாங்கள் சிறுகிறோம், நீர் பெறுகிறோம் என்ற வசனங்களை வைத்தாண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. உன்னை வேத வசனங்கள் இன்னும் அதிகமாக போய் சேர பல ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என் தேவனே, உங்களோடு நாங்களும் ஆண்டவரே வாழ்க்கையில் முன்னேற எங்களுக்கு பலம் தாரும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவ ஜனங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஆடியோ, இருந்தாலும் இது பேச ஒரு வேண்டிய விஷயன்றனால நான் பேசினேன். இன்னும் பல காரியங்கள் நம்ம பார்ப்போம் இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து அப்படியே இந்த ட்ராவல் பண்ணுவோம். இந்த ட்ராவலில் நம்மெல்லாம் இந்த பயணத்தில் நம்ம பல காரியங்களை கற்றுக்கொண்டு பல பேருக்கு சாட்சியாக இருப்போன்றது நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். நீங்களும் இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த இந்த சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்னும் பல ஞானங்களை எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜெபிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எதுனா புரிஞ்சு எதுனா தெரிஞ்சு உங்களால் பேச முடிய விஷயம்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியங்களும் ஆண்டவர் நாமத்தில் பேசும். ஆமென்.